கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதி மொழியாம் வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படவும் மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். அன்பானவர்களே, ஒரு வீட்டுக்கு வாசலை வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அந்த வீட்டை சுற்றி சுவர்களை எழுப்புகிறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பாதுகாவலுக்காக. மதில் சுவரானாலும் வாசலானாலும் அடைக்கலத்தோடு வாழ்வதற்காக. மதில் சுவர்கள் இல்லாத இடத்துல நாசமும் மோசமும் மனிதர்கள் வழியாய் அல்லது எதிராளிகள் வழியாக, மிருகங்கள் வழியாக உயிர் சேதங்கள் நேரிடும். அதுபோலதான் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன்னுடைய எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அந்தகார சக்திகளானாலும் ஏவுதலானாலும் பிள்ளை சூனிய கட்டுகளானாலும் உங்களை நாசத்திற்கும் மோசத்திற்கும், வியாதிகள் உங்களை நாசத்திற்கும் மோசத்திற்கும் நடத்திட முடியாதபடி உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். அப்போ நம்முடைய மதிலா யார் இருக்குதுன்னா, நம்மை ரட்சித்தவர். அவரை நம்ம துதித்து கொண்டு நம்முடைய வாசல்களிலே அவரை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரட்சிப்பும் துதியும் நம்மளை என்ன செய்தனா, நாச மோசங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. ரத்தம் நம்மை ரட்சிக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது. இயேசுவின் மரணம் நம்மை பாதுகாக்கக்கூடியது. வசனம் நம்மை பாதுகாக்கக்கூடியது. ஆவியானவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். ஆகையால் தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே அவருடைய கண்களினாலே பார்க்க முடியாத ஒரு மதில் சுவர் அவர்களை சுற்றி நிற்கும். உங்கள் கண்களால் பார்க்க முடியாத மதில் சுவர் உங்களை பாதுகாக்குது. அதனால தான் நாச மோசமும் இனி உங்கள் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. அங்கேருந்து கேட்குற சத்தமெல்லாம் ரட்சிப்பின் சத்தமும் துதியின் சத்தமாக இருக்கும். தொடர்ந்து துதிப்போம். தொடர்ந்து பிரியமாலே துதியின் வாசலாய் நம்மை மாற்றிக்கொண்டு அவரை ஆராதிப்போம். சுகமாய் வாழ்வோம். ஜெபிக்கலாம். ஆம் பிதாவே, அழிவும் நாசமோசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. நாங்கள் வாழுகிற எங்கள் எல்லைகள், எங்கள் மதில் சுவர்கள் ரட்சிப்பும், ஆண்டவரே எங்கள் வாசல்கள் துதி என்று சொல்லுவாயின்னு சொன்னீங்க. அதை தான்ப்பா சொல்லி இருக்கிறோம். நீங்கள் சொன்னதை சொன்னோம். ஒவ்வொருடைய வாசல்களும் அப்படியாய் மாறட்டும். கர்த்தர் எங்கள் சுபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து துதித்திடுவோம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். God bless you, church. Have a blessed day.